ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது நீலகிரி. இந்த கொஞ்சம் ரோடில் அப்படி போகும்போது இருக்கிற அந்த சைடில் இருக்கிற அந்த வந்துட்டு விஷுவல்ஸு தான். நீலகிரி வந்துட்டு பார்த்தா நான் ரொம்ப தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் நல்ல ஒரு நேச்சுரலான டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஏரியா மற்ற டிஸ்ட்ரிக்டை விடலாம் இந்த நீலகிரிக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. மொத்தம் காடு மலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அது இந்த சிட்டியில் வாழ்கிறவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு எல்லாமே வரணும்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஊட்டி கூடலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் இருக்குது. அங்கிட்டலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கலாம். இங்கே வாழ்கிறவங்களுக்கு வந்துட்டு நீலகிரி விட்டு நீலகிரி வாழ்ந்தவங்களுக்கு வெளியில் போய் வாழ்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான். ஏன்னா இங்கே வந்துட்டு கிளைமேட் இப்படி எல்லாத்துக்கும் வந்து வசதி இருக்குது. பஸ் ஆனாலும் தண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் வசதி இருந்தாலும் டவுனில் போய் வாழ்கிறவங்க வந்துட்டு நம்ம ரொம்ப நாடு மிஸ் பண்ணுறத ஒரு ஏரியாவாக நம்ம நீலகிரி இருக்கும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. இந்த அனிமல்ஸ் இந்த மாதிரி காடு இதெல்லாம் இருக்கிறதுனால அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியாகவே இங்கே இருக்கும். நம்ம வந்துட்டு எவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணிவிட்டு அனிமல்ஸை வந்துட்டு இங்கேருந்து வெளியில் கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்றுக்காது. ஆனால் இந்த வந்துட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த அனிமல்ஸ் தான். ராத்திரி பகலுன்னு சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஆனைங்க அப்படியே ரோட்லலாம் வந்துட்டு சிம்பிளாக போகிறாங்க. யாருக்கும் பயம் இல்லை. கவர்மெண்ட் இப்போ ஃபாரஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம்லாம் கொடுக்குது. அதனால வந்துட்டு அவங்க ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ போகிறாங்க. ஆளுங்கள்லாம் மிதித்து கொள்கிறாங்க. அந்த பிரச்சனைலாம் வேறு ஒரு சைடில் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தா மக்கள்லாம் வந்து ஒத்துமையாக தான் இங்கே வாழ்கிறாங்க. இந்த ஊரில் முஸ்லீம் ஆகட்டும், ஹிந்து ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு ஈக்குவலாலிட்டி ஒரு நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வாழ்கிறாங்க. பிரச்சனை இல்லாமல் இந்த வந்து ஜாதி கலவரம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஹாப்பியில் தான் வந்துட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு வாழ்கிறவங்க இவங்க மெயின் இது வந்துட்டு இன்கம் வந்துட்டு இந்த தேயிலை டீ இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு பறித்து அது வந்துட்டு ஃபேக்ட்ரியில் கொண்டு கொடுக்குறது தான் இவங்க வந்துட்டு மெயின் இன்கம் இவங்களுக்கு. மற்றதெல்லாம் வந்துட்டு இங்கே கிடையாது. நம்ம வந்துட்டு ஓன் பிஸ்னஸ் கேட்டுருக்கு வெளியில் ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு இங்கே நீலகிரியில் அலவுட் இல்லை. ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக செய்கிறதுனால வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவில் நடக்காது. அதனால் இந்த தேயிலை மெயின் பிஸ்னஸ் இங்கே. அதில் வந்துட்டு காலையில் வந்துட்டு அவங்க போவாங்க. இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்துட்டு வேலைக்கு அப்படியே போவாங்க. காலையில் போயிட்டு ஈவினிங் 5-6 மணிக்கெல்லாம் வந்துட்டு வேலை முடிஞ்சு வருவாங்க. மாதத்துல தான் அவங்களுக்கு சேல்ரி வந்துடும். அந்த மாதிரி இந்த வாழ்கிற மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வசதியெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஆர்டினரி பீப்புள் தான் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸோட மக்களும் வந்துட்டு ஏதாவது வெளியில் இருந்தால் அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அவ்வளவுதான். எல்லாத்தபடி இங்கெல்லாம் வேலை செஞ்சால் ஒன்றுமே நமக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு அப்படியே க்ரோத் ஆக முடியாது, டவுட்டு தான். கொஞ்சம் வருஷம் ஆகிடும். இங்கே வந்துட்டு பார்த்தா ரொம்ப டூரிஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. மெயினாக வந்துட்டு இந்த ட்ரெயின் அது மாதிரி இந்த நேச்சுரலான கொஞ்சம் வியூஸு, இந்த ட்ரெக்கிங் போகிறது அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆளுங்க நிறைய பேர் வர்றாங்க. இந்த ஏரியாவிலலாம் நீலகிரியில் வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. அங்கிட்டலாம் வந்துட்டு ஃபாரினர்ஸ் வர்றாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒன்று என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம்லாம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவாங்க. ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு குழந்தையோட வந்துட்டு அவங்க இந்த ஸ்டடி டூருக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இது கொஞ்சம் நேச்சுரலான ஏரியா. இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கொரோனா டைமில் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக தான் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நோட்டை பென் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வந்துட்டு முக்கியத்துவமான ஒரு ஏரியா தான் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு.